மகர ராசி அன்றவர்களுக்கு ரொம்ப நாளாவே உடல்லையும் சரி மனசுல சரி தொடர்ந்து பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் பிரச்சனை இல்லாமலாம் இல்லை. என்னதான் விட்டு கொடுத்து போனாலும் வாழ்க்கையில நிறைய பாதிப்புங்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. தொழில் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். ரொம்ப காலமாவே வாழ்க்கையில ஒரு நல்ல தொழில் அமைச்சுக்கணும், நல்லபடியா முன்னுக்கு வரணும் தான் நீங்க பாடுபடுறீங்க. ஆனாலுமே பெரும் லாபங்கிறது சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் நீங்க இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. நாளுக்கு நாள் மன அழுத்தம் அதிகமாகுதே தவிர அது குறைஞ்ச பாடல்ல. சிக்கலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகம்தான். அதேமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க சொந்த பந்தம் உண்மையான முகம் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இருந்தாலும் பெரிய அனுபவம் உங்களுக்கு இந்த நேரம் ஒரு வகையில் சாதகமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா கஷ்டமும் தீருவாங்கிறதா மகர ராசி அன்றைய இயக்கமாகவே இருக்குது. அந்த வகையில் மகர ராசி அன்றவர்களுக்கு பிரச்சனை எல்லாமே விலகி இனி நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குதா? தொடர்ந்து எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்துல நீங்கள் கவனம் கொடுக்கணும்? அதுவுமே ராகு கால வேலையில் ஒரு சின்ன பரிகாரம் செய்கிறதால நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராகு காலம் ஏமகண்டன் சொன்னாலே பெரும்பாலும் இந்த சுபகாரிய விஷயங்கள் செய்யறதுக்கு தான் தடையே தவிர பரிகாரமா ஒரு சின்ன விஷயம் செய்யறதால வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடியும். அந்த வகையில நீங்க எப்படி செயல்படணுங்கிறதையும் இந்த பதிவுல பார்க்கலாம். தொடர்ந்து நீங்க அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசி அன்பர்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உடம்புலையும் சரி மனசுலையும் சரி கொஞ்சம் கவனம் செலுத்துனுங்க. நீங்க நினைச்சது அடையக்கூடிய நேரம் தான். ஆனாலுமே எல்லாத்துலயும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த நேரம் எல்லாருமே குடும்ப உறுப்பினர் சொந்த பந்தம் குழந்தைகளை பாத்துக்கிறங்கிற பேர்ல உங்களை நீங்க கவனிக்க மறந்துடுறீங்க. இந்த நேரம் உங்க உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. கொஞ்சம் சுயநலம் தேவைப்படுது தான். உங்களை பத்தின ஒரு அக்கறை, உங்க உடல்நிலை பத்தி அக்கறை இந்த நேரம் உங்களுக்கு தேவைப்படுது தான். அதே சமயம் இந்த நேரம் எங்க போனாலும் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. எதிர்பாலின நட்பு வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரம் உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை நீங்க செலவிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குதுன்னு சொல்லலாம். பெரிய அளவுல பாதிப்புங்கிறது இல்லை. மனசை போட்டு குழப்பிக்காம இருந்துட்டாலே போதும். இந்த காலகட்டம் மகர ராசி அன்றர்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிலருக்கு இந்த நேரம் வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பா இருக்குது. வேலையிலுமே தேங்கி கிடந்த விஷயம் எல்லாமே செஞ்சு முடிக்க போறீங்க. அரசாங்க விஷயத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க எதுவா இருந்தாலும் கவனம் கொடுக்கணும். கூட பிறந்தவங்க வகையில ஏற்பட்டிருந்த மனசாவு நீங்கும். பூர்வீக சொத்து விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். கோர்ட்டு கேஸ்ன்னு போகாம முடிஞ்ச வரைக்குமே பேசி தீர்க்க பாருங்க. புதிய முயற்சி செய்றீங்கன்னா தகுந்த ஆலோசனையோட நீங்க இறங்குறது நல்லதுங்க. குடும்பத்தோட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்க குலதெய்வ கோவிலுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்யறது இன்னுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தடையெல்லாம் நீங்கி வெற்றி கிடைக்குன்னு நினைச்சீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டை இந்த நேரத்துல நீங்க மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பரிகாரம் தான். தொடர்ந்து நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த காலத்துல ராகு கால வேலையில நீங்க இந்த நேரத்துல தீபேற்றி வழிபாடு செய்யறது நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு. பெரும்பாலும் நவகிரகங்கள்ல எந்த கிரகத்தால நமக்கு பாதிப்பு ஏற்படுதோ அந்த கிரகத்துக்கு தீபம் ஏற்றி அந்த கிரகத்துக்குரிய நாள்ல விரதமிருந்து வழிபாடு செய்யறதா வழக்கம். சனி பகவானால பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை நாட்கள்ல நம்ம வழிபாடு செய்யலாம். குரு பகவானால பிரச்சனைனா வியாழக்கிழமை நாட்கள்ல பரிகாரம் செய்யக்கூடிய வழக்கமுண்டு. ஆனா எந்த கிரகத்தாலையும் பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலுமே ராகு காலத்துல விளக்கேற்றி வழிபாடு செஞ்சா நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்கிறது ஐதீகம். ராகு காலம் யமகண்ட நாளே ஆகாத நேரம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்துல நல்ல காரியம் எதையும் செய்யதான் கூடாது. ஆனா அந்த நேரத்துல வழிபாட்டுக்குரிய அந்த நேரத்தை விட சக்தி வாய்ந்த நேரங்கிறது வேற எதுவுமே கிடையாது. ராகுக்குரிய அதி தேவதைன்னு பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மன் தாங்க. பொதுவா துர்க்கை காளி மாதிரி உக்கிர தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யறப்ப கேட்ட வரங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. மகர ராசி அன்றர்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையை தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா ராகு காலம் தினமுமே 1.5 மணி நேரம் ஒதுக்கி வைக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யலாம். அதை விடவும் மற்ற நாட்கள் பெரும்பாலும் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வரக்கூடிய ராகு காலத்துல தீபேற்றி வழிபாடு செஞ்சா வறுமை நீங்கும். ராகு தோஷம் இருந்தாலும் நீங்கும். ராகு திசையால ஏற்படக்கூடிய பிரச்சனை இருந்தா நீங்கும். கடன் தொல்லை நீங்கும். வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கூடிய வாய்ப்புண்டு. அதே மாதிரிதான் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய ராகு காலத்துல தீபேற்றி வழிபாடு செஞ்சா குடும்பம் பலப்படுங்க. கணவன் மனைவி தொடர்ந்து ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒரே சண்டை சச்சரவா இருக்குது. வேலை நல்லபடியா கிடைக்கல, வேலையில நிம்மதியான சூழ்நிலை இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ராகு காலத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். இத நீங்க வீட்டுல மூத்தவங்க செய்யறப்ப இன்னும் சிறப்பு தான்.
என்னுடைய மகன் மகள் நல்லா இருக்கணும், பேரன் பேத்தி எல்லாரும் வாரிசு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்க வழிபாடு செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராகு காலத்துல விளக்கேற்றி வழிபாடு செஞ்சா நோய் நொடி நீங்கும். வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு உங்க முயற்சி வெற்றியாகும். வெளிநாடு தொடர்புடைய விஷயம் நிறைவேறும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய உறவுகள் ஒன்று சேரும். ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல ராகு காலத்துல வழிபாடு செய்யறவங்களுக்கு எதிரி தொல்லுங்கிறது இருக்காது. பெரும்பாலும் அஷ்டமியில வரக்கூடிய ராகு காலத்துல துர்க்கை நீங்க வழிபாடு செய்யலாம். வளர்பறை அஷ்டமியில வரக்கூடிய ராகு கால வழிபாட்டுல 9 அஷ்டமிகள் இல்லைன்னா 11 அஷ்டமிகள் தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்யறப்ப உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புண்டு. அதனால மறக்காம மகர ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில பல பிரச்சனை நீங்க சந்திக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா துர்க்கைக்கு நீங்க இந்த வழிபாடு செய்ய பாருங்க. துர்க்கை வழிபாடு செய்யறப்ப சிவப்பு நிற மலர்கள்னா செவ்வரளி மலர்களை கொண்டு நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறது நல்லது. குங்குமத்தால அர்ச்சனை செஞ்சாலுமே இன்னும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா பாக்கிய பலன் உங்களுக்கு மிகுதியாக இருக்குது. இந்த நேரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், ஆனாலுமே இறுதியில நல்ல மாற்றம் தான். மகர ராசி அன்பர்களுக்கு சுப பலன் பெறக்கூடிய நேரம். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய சகோதர வகையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். அனைத்து சுப பலனும் நடக்கக்கூடிய நேரம். தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குங்க. எதிர்பாராத நிறைய திருப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீண் படியிலிருந்து விடுபடுவீங்க. வருமானம் சிறப்பா இருக்குது. பணப்புழக்கம் சிறப்பா இருக்குது. முன்னோர்களுடைய நல்லாசை கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள சிக்கலுங்கிறது இல்லை. சகோதர வகையிலுமே நீங்க எதிர்பார்க்குற உதவி கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி சாதகமா இருக்குது. நிறைய பேர் முயற்சி செஞ்சிருப்பீங்க, தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனா ஒரு பயத்தாலே அதை செய்யாம விட்டுருப்பீங்க. ஆனா இந்த காலம் தொழில் தொடங்குறதுக்கு சிறப்பா இருக்குது. வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்க, புதுசா தொழில் தொடங்க இந்த நேரம் சிறப்பான நேரம். வேலையிலுமே இந்த நேரம் நெருக்கடிங்கிறது இல்லை. நிம்மதியோட நீங்க வேலை செய்யலாம். உயர்கல்விக்காக இடம்பெயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கைகால் வலி, அலைச்சல் மாதிரி சின்ன சின்ன அசௌகரியம் தான். மற்றபடி உங்களுக்கு இது நேரம் சிறப்பு தான். இந்த நேரம் வருமானம் ஒரு பக்கம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. இருந்தாலுமே செலவு கொஞ்சம் இந்த நேரம் தவிர்க்க முடியாததான் இருக்கும். இருந்தாலும் சமாளிக்கலாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல நிறைய விஷயங்கள் குழப்பி இருப்பீங்க. அந்த குழப்பம் எல்லாமே நீங்க திட்டவட்டமா சில முடிவு எடுக்க போறீங்க. மனசுல ஒரு பக்குவம் வரக்கூடிய நேரம் இருக்குது. வழக்கு மாதிரியான விஷயங்கள வெற்றி கிடைக்கும். அரசாங்க வகையில உங்களுக்கு அனுகூலமான பலன் தான். கடந்த காலத்துல இருந்து இனி மெல்ல நீங்க வெளியே வர போறீங்க. மனக்கசப்பான விஷயத்துல இருந்து இனி இனிய சம்பவம் நடக்கக்கூடிய நேரமா இருக்குது. அதே சமயம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பேச்சுல எந்த இடத்துலயும் கடுமை காட்டாதீங்க. நீங்க யதார்த்தமா பேசுறது கூட மற்றவங்க தப்பா தான் புரிஞ்சுக்குவாங்க. அதனால பேசுற பேச்சுல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். பயணத்துல அத்தியாவசியமான பயணமா இருந்தா மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க. ஏன்னா சின்ன சின்ன விபத்துங்கிறது நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால வாகன விஷயத்துல, வாகன இயக்கத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி அனாவசியமா மற்றவங்க விவகாரத்தில் தலையிட வேண்டாம். ஏன்னா வீண் பலிங்கிறது கொஞ்சம் நேரம் வரக்கூடிய நேரம் தான். பழைய சிக்கல், பிரச்சனை எல்லாமே ஒவ்வொன்றா நீங்க கூட வாய்ப்பு இருக்குது. நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் தான். உங்க குழந்தைகளுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி இந்த நேரம் சிறப்பு தாங்க. குடும்பத்துக்காக இந்த நேரம் நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எதிர்காலம் பத்தின பயங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு நீங்கி வரக்கூடிய நேரம் தான். உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க. சொந்த பந்த வகையில சரிங்க, சுத்தி இருக்கக்கூடிய வகையில சரிங்க. வீண் வலிங்கிறது கொஞ்சம் வரும். அதனால இந்த நேரம் யாருக்கிட்டையும் அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம். மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய பகவானால கடந்த சில காலமா இருந்த பல நெருக்கடிங்கிறது நீங்குது. ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவானால பண வருமானம் சிறப்பா இருக்கும். இடம், வீடு வாங்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சிறப்பு தான். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால தொழில் முன்னேற்றம் சிறப்பு தான். வேலையிலிருந்து நெருக்கடி நீங்கும். எதிர்பார்க்கிற மாதிரி இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. குடும்பத்துல ஏற்பட்டிருந்த குழப்ப விளக்கக்கூடிய நேரம். கையில பண வருமானமும் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். வீட்டு தேவையை நீங்க நிறைவேற்றுவீங்க. வீட்டுல இருக்கக்கூடியவங்க உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் பாதிப்பு இல்லை. உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் பாதிப்பு இல்லை. கொஞ்சம் நீங்க பயணங்கள்ல மட்டும் கவனம் கொடுக்கணும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கிறதால யோகமான நேரம் தான். மனக்குழப்பம் விலகும். வியாபாரம், தொழில முன்னேற்றம் உண்டாகும். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கிற மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். வேலை தேடி வரக்கூடியவங்களுக்குமே எதிர்பார்க்குற தகவல் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்கள்ல மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம். பெற்றவங்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது. வீட்டிலுமே சுபகாரிய நிகழ்வு இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நேரம். வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே பதவி உயர்வு, சம்பள உயர்வு மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். வேலைச்சும் அதிகமா இருந்தாலுமே அதை திறமையான செஞ்சு முடிச்சு பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசுல சாந்தம் பிறக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.